ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, பாப்பா வந்து நீ குளிக்க வச்சு நான் பாப்பாவுக்கு வந்து புது ட்ரெஸ்லாம் ரேவதி அம்மா கிஃப்ட் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு விட்டு பாப்பாவுக்கு அழகுபடுத்தி பார்க்க போகிறேன். அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை பாப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு விடணும். அவள் சின்ன குழந்தை தானே இருக்கா. இருந்தாலும் என்னோடய ஆசை, நான் உங்ககிட்ட அந்த ஆசையை உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து காமிக்கலான்னு சொல்லி தான், அதுக்காண்டி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை நம்ம படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அந்த பூ வந்து வாடாமல்லி பூ ஜெயா, அது வந்து சாமிக்கு கூட கட்டி போட்டு மாலை கூட இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே. இதுக்கப்புறம் நிறையா ஃபங்க்ஷன் தான் வருமே. பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன் தான் வரும். எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது. சாரி, எனக்கு மாலை கட்ட தெரியாது. பூ கட்ட தெரியும். நான் வேணால் அந்த பூவை சின்னதாக கட்டி நான் சாமிக்கு போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துமே நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து பாப்பாவை வந்து குளிக்க வச்சு நான் பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விடணும். இன்றைக்கி இந்த ட்ரெஸ் இன்றைக்கி வந்து நான் இந்த சாரி தான் வேர் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து அக்கா பொண்ணு தான் எனக்கு வந்து தலைலாம் சீவி விட்டா. பக்கத்து வீட்டு அக்கா பொண்ணு. அவள் தான் எனக்கு தலைலாம் சீவி விட்டாலே. பாருங்கள் நல்லா இருக்கா தலை. பாப்பா நான் பேசக்குள்ள அவளை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியலங்க. ஏன்னா அவள் இப்போ வளர ஆரம்பிச்சிட்டாளா, முட்டி போட்டு. ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி காலையில் என்ன சமைச்சோன்னு பார்த்தா, சமைக்கலாம் வீடியோ எடுக்கல. இன்றைக்கி அந்தளவுக்கு பெருசாக எதுவும் சமைக்கல, அதனால் வீடியோ நான் எடுக்கல. இன்றைக்கி வந்து கஞ்சி சாப்பாடு தான், சுடு கஞ்சி சாப்பாடு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி மாமியார் பண்ணியிருந்தாங்க. தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இதுதான் இன்றைக்கி காலைல டிஃபன் எங்களுக்கு. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றலாம் வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம். மேடத்தை வந்து இப்போ நம்ம குளிக்க வைக்க போகிறோமே. மேடம் ஸ்மைலில் பாருங்கள். எப்பவுமே இப்படி தான் குளிக்க வைப்போம். இதில் உட்கார வச்சு தண்ணி வந்து சுடு தண்ணி வச்சாச்சு. சுடு தண்ணி ஒரு வழியாக மேடத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு. இவள் ரெடி பண்ணுறதுக்காட்டி நான் பட்ட பாடு இருக்கே அப்பா. பொட்டு கூட ஒழுங்காக வைக்கல பாருங்கள், எப்படி சைடாக வச்சு விட்ருக்கேன். அதுக்கப்புறம் காதில் ஒரு கருப்போட்டு வச்சு விட்டுருக்கோம். இவன் வந்து காதை பிடிச்சி இழுத்துங்க பாருங்கள், புண்ணாக்கி விட்டாள். இப்படி பிடிச்சி காதை கோவம் வந்தாலே காதை பிடிச்சி இப்படி பண்ணுறாளே. அதுக்கப்புறம் இந்த காதுலையுமே ஒரு பொட்டு வச்சு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கிளிப்பு குறையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கிளிப் போட்டு விட்டேன். பாப்பாவுக்கு எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? இதான் ஒரு அவுட்ஃபிட்டு. ரேவதி அம்மா அனுப்பிச்சி விட்ட கிஃப்ட்டு இது. பாப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்கு. என் ஆசைக்காண்டி நான் போட்டு விட்டேன். கிளிப் முடி இல்லையா பாப்பாவுக்கு, தலையில் நிற்க மாட்டுது. இங்கேருந்து கிளிப் ஒன்று விழுந்துருச்சு பாருங்களா, பூ வர. நல்லா இருக்கால பாப்பா? இங்கே பாருமா தங்கம், என்னடி பட்டு என்ன பண்ணுறீங்க சாமி? இங்கே பாரு, ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்லு. ஹாய் ஆண்டி, ஹாய் அத்தை, ஹாய் அக்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லு சாமி, சொல்லு. பார்த்தீங்களா பாப்பா நல்லா இருக்காளா? அவளுக்கு கிளிப் போட்டால் பிடிக்க மாட்டேது, எடுத்து வெளில போட்டுறா பாருங்க. அதே மாதிரி காதை பிடிச்சி இழுக்கிறாளே. தவு காந்துச்சு தவு. ஏகோ எங்கே போகிறீங்க? பாருங்க. टोमाटा गोसी तरना மாமியார் கூப்பிடுறாங்க. மேடம் பண்ற சேட்டையை பாருங்க. நாய் மேடத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இவங்களை குளிக்க வைப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. குளிக்க வைக்கலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. ஏன்னா தண்ணியில் வந்து ஆமாம் தண்ணியில் வந்து நல்லா விளாண்டுருவா. குளிக்கக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. தண்ணியில் வந்து விளாடுவா. தண்ணியில் விளாடுவா, அதெல்லாம் கஷ்டம் இருக்காது. அவளுக்கு குளிக்க வச்சு நான் ட்ரெஸ்ஸு போடுவோம் அழுவாளே. பொட்டு வைக்கிறது நான் படுற கஷ்டம் இருக்கு. நான் பொட்டே வைக்கல. அதுக்கப்புறம் சின்ன ஸ்டிக்கர் போட்டு அக்கா பொண்ணு வந்து தங்கிட்டு இருந்தா. அவளோட ஸ்டிக்கர் போட்டு எல்லாமே இங்கே விட்டுட்டு போயிட்டாலே. அவளோட ஸ்டிக்கர் போட்டு கருப்பு போட்டுருக்குல்ல, அதில் தான் நான் காது பார்த்துருப்பீங்க வீடியோவில். காது நெத்திலாம் நான் வச்சு விட்டுருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அடங்க மாட்டாங்க கொஞ்சம் கூட. அவள் சேட்டு பண்ணுறது ரசிக்கலாம், அவ்வளோ உட்காந்து ரசிக்கலாம். ஆனால் அவள் பண்ணுறது பயமாக இருக்கும். ஏன்னா எதனாவது இப்போ ஒரு மழை டைமாக நிறைய ட்ரெயின் பூச்சி வருது. ஏதாவது ஒன்று வாயில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடலாங்க பாருங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என் செயினை பிடிச்சி கடிக்கிறாள். ரொம்ப பயமாக இருக்குல்ல, அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இருந்தாலும் சிலத்தை யாருக்காண்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு லைட்டான பயம் மட்டும் தான். மாமியார் இல்லை, இன்றைக்குமே கிளைமேட் இப்படி தான் இருக்குது. மழை வரும் தான் நினைக்கிறேன்.
ஒரே பாருங்கள் மப்பாக இருக்குது இன்றைக்குமே கிளைமேட்டு. மாமியார் வந்து வயலுக்கு போயிருக்காங்க. ஆடுக்கும் பில் கட் பண்ணுறதுக்காண்டி போயிருக்காங்க. பாப்பா வச்சுட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்கேன். பாப்பா தூங்க வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. இது சொல்லியிருந்தெல்லாம் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மண் எடுத்துகிட்டு வரல. இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. இந்த சைடெலாம் சுத்தமாகிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. அதை எல்லாமே பண்ணலாம். இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பை கொடுத்தம்மா. பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பைம்மா. பை ஃப்ரெண்ட்ஸ்.